ஆண்பாலும் தேனோ அரம்பை முதல் முக்கனியோ தேம்பாய உண்டு தெவிட்டு நருந்தீம்பாய் மறக்குமோ வெண்ணை வருசடையா கம்பன் இறக்கும் போதேனும் இனி தம்பிலே சிலையை நாட்டி அமரர்கன்றமுதம் இந்த தம்பிரான் என்னத்தானும் தமிழிலே தாளை நாட்டி கம்பநாடுடைய கோமான் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்புபா மாலையாலே நரர்க்கு மின் அமுதம் ஈந்தான் தராதலத்தில் உள்ள தமிழ் குற்றமெல்லாம் அறாவும் மரமாயிற்றன்றே ராவணன் மேல் அம்புநாட்டாழ்வான் அடிமணி மாதித்தன் கம்பநாட்டாழ்வான் கவி. அரங்கிலே இருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, தாய்மார்களே, அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கம்பன் கலைக்கூடத்தின் நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி நேரடியாக நான் கம்பனுக்குள்ளே போயிடுறேன். கம்பனை நான் புரிஞ்சிட்டது வள்ளுவன் எங்கே விடுறானோ அங்கே இருந்துதான் கம்பன் தொடங்குறான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகு அப்படின்னு திருவள்ளுவர் எங்க முடிக்கிறாரோ அங்க கம்பர் ஆரம்பிக்கிறார். உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்க திருவள்ளுவர் உலகு அப்படின்னு முடிக்கிறாரோ அங்கிருந்து உலகம் யாவையும்னு கம்பர் ஆரம்பிக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் கம்பராமாயணத்தில் 12,000 பாடல்கள் இருக்குது. திருவள்ளுவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. கம்பன் வாழ்ந்த நூற்றாண்டு கிபி 11ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி நிறைய சான்றோர்கள் அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 10 நூற்றாண்டுகள் இடைவெளியில் இருக்கார் திருவள்ளுவரும் கம்பனும். ஆனால் பார்த்தீங்கன்னா கம்பன் கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர். கம்பன் பிறந்ததால் கல்வி சிறந்த தமிழ்நாடு. கம்பன் பிறந்ததால் கல்வி சிறந்த தமிழ்நாடு. கம்பன் கல்வியில் பெரியவன் கம்பன் சொல்றோம். ஏன் அப்படி கல்வியில் பெரியவன் கம்பன்? ஏன்னா கம்பனுக்கு முன்னாடி நிறைய சான்றோர்கள் அவனுக்கு படிக்கிறதுக்கு நிறைய வச்சுட்டு போயிட்டாங்க. தொல்காப்பியர்ல ஆரம்பிச்சு வள்ளுவர்ல ஆரம்பிச்சு அவருக்கு முன்னாடி வாழ்ந்த பெரிய புராணம் சேக்கிழார்ல இருந்து தேவாரம் திருவாசகம் மாணிக்க வாசகர்ல இருந்து அவன் கம்பனுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சு தமிழ்ல. அது எல்லாம் கம்பன் படிச்சுட்டு அதுக்கும் பிறகு கம்பராமாயணம் எழுதுனதுனாலதான் கம்பனுக்கு இவ்வளவு சிறப்பு. ஏன்னா பாரதியார் என்ன சொல்றாரு, திருவள்ளுவர் காலத்தால் மூத்தவர் திருவள்ளுவர். அவர் திருவள்ளுவர் தான் நம்ம பாரதி சொல்லியிருக்கணும். ஆனா என்ன சொல்றாரு, கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல். முதல்ல கம்பனை மாத்திட்டாரு, திருவள்ளுவருக்கு முன்னாடி கொண்டு போயிட்டாரு பாரதியார். ஏன்னா பாரதியார் நிறைய படிச்சிருக்காரு, அவரு பெரிய ஞானி அவரு. ஸோ அவரு சொல்றாரு, நான் சொல்லல, அவரு சொல்றாரு கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அப்படின்னு சொல்லி கம்பனை முன்னாடி கொண்டு போயிட்டார். காலத்தால் மூத்தவர் வள்ளுவர். ஆனா என்னை பொறுத்தளவில் நான் என்ன நினைக்கிறேன்னா, ராமாயணத்துல கம்பராமாயணத்துல பாத்தீங்கன்னா 1330 திருக்குறள்ல கம்பன் எடுத்தாண்ட திருக்குறள் 900ங்கிறாங்க. நான் படிச்சதில்லை, நான் ஏன்னா ரொம்ப கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. சரி, கம்பனுடைய 10,000 பாடல்லையும் 12,000 பாடல்லையும் நம்ம யாரும் போய் படிக்க முடியாது. நான் படித்த ஒரு 300-400 பாட்டில் நான் சொல்கிறேன். அவன் எடுத்தாண்ட நம்ம தமிழறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி 800லேருந்து 900 திருக்குறள்லே கம்பன் தன்னுடைய கம்பராமாயணத்திலே எடுத்தாண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் திருவள்ளுவர் தான் திரும்ப கம்பனா வந்தார். அப்புறம் கம்பனே சில நூற்றாண்டுகள் கழிந்து பாரதியாரா வந்தார்.
பாரதி தான் அடுத்த நூற்றாண்டுல கண்ணதாசனா வந்தார். என்னை பொறுத்த தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த எழுத்தாளர அந்த ஆளுமை வந்து அப்படி இருக்கு. எல்லாமே வந்து திருவள்ளூர்லேருந்து தான் வர்றாங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதாவது இப்போ நம்ம வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்து சுமார் 2000 வருஷம்னு வச்சுக்கோங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்ன இருந்திருக்கும்? ஒரு ஓலை குடிசை இருந்திருக்குமா? ஒரு ஓலை குடிசையில் ஒரு பனை ஓலை இருந்திருக்கு. அது எழுதுறதுக்கு வந்து எழுத்தாணி எல்லாம் கூட இருந்திருக்காது. ஏதாவது ஒரு கூர்மையாக இருக்கிற கல்லோ ஒரு, ஏன்னா அதில் இரும்பு எல்லாம் உலகமெல்லாம் பின்னாடி கண்டுபிடிச்சாங்களா அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது நமக்கு. ஸோ எதில் எழுதினாருன்னு கூட தெரியாது திருவள்ளுவர். ஆனாலும் 2000 வருஷங்கள் கழித்து நம்ம இன்னைக்கு வந்து திருவள்ளுவரை வந்து இப்படி நடுவில் உட்கார வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்னா நம்முடைய அந்த முப்பாட்டனுடைய அறிவு ஞானம் எங்கே போயிருக்கும் பாருங்க. உலக பொதுமறைன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா வள்ளுவனுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அவர் சொன்னார்னா அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. நீங்கள் மாணவர்களுக்கு நான் ஒரு 2-3 திருக்குறள் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் நிறைய கூட்டத்தில் சொல்கிறேன். நான் எனக்கு வந்து 1330 திருக்குறளையும் படித்து மனப்பாடமாக சொல்கிறதுல அவ்வளோ வந்து விருப்பம் கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு 10 திருக்குறள் மட்டும் படிங்க, அதன்படி நடங்க. ஸோ அது மட்டும் போதும். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு, மாணவர்கள் முன்னேறதுக்கு நீங்கள் ஒரு 10 திருக்குறள் மட்டும் உங்கள் மனசில் இருந்தால் போதும். நீங்கள் நிறையெல்லாம் படிக்க வேண்டாம். அந்த 10 திருக்குறள் படி நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன். அன்பிலார் எல்லாம் அன்பில்லாதவங்க தனக்குன்னு சேர்த்து வச்சுக்குவாங்க. அன்பு இருக்கிறவங்க தங்கிட்ட இருக்கிறது எல்லாம் மற்றவங்களுக்கு நன்மை பயக்கிறதெல்லாம் செய்வாங்க. நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. ஆண்டோர் பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அதான் அறிவை கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி தானம் வந்து நீங்கள் பொருள் தானம் மட்டும் இல்லை, அறிவு தானம் தான். நீங்கள் வந்து தினம் உங்கள் வாத்தியாரை வந்து நினச்சி வணங்கணும். மாதா பிதா குரு தெய்வம் போனோடனே வந்து நீங்கள் யார் வந்து ஆசிரியர்களை மதிக்கிறீர்களோ, அவங்க காலத்தொட்டு வணங்குறீர்களோ, நீங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப மேன்மைக்கு போக போகிறீங்க, மிகச்சிறந்த இடத்தை பிடிக்க போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நீங்கள் காலையில் வந்து 6 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். எந்த குழந்தை வந்து காலையில் 9 மணிக்கு 9:30க்கு 10 மணிக்குள்ளே தூங்கி 6 மணிக்கு எந்திரிச்சு தன்னுடைய வேலைகளை செய்கிறதோ படிக்க ஆரம்பிக்கிறதோ அந்த குழந்தை பின்னாளில் கண்டிப்பாக ஒரு வெற்றியாளனாக வருவான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பாருங்க, வெள்ளத்தனைய ஐயா முதலே சொன்னாங்க, நிறைய குறள் சொன்னாங்க. அதில் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீங்கள் வந்து என்ன எவ்வளோ உயரத்தில் நினைக்கிறீங்களோ, அப்துல் கலாம் ஐயா அதான் நினச்சாரு, உயரமாக பறக்கணும்னு நினச்சாரு. அவர் இந்திய ஒரு குடிசையிலிருந்து ராமேஸ்வரத்தில் ஒரு குடிசையில் வாழ்ந்தவர் வந்து கடைசியில் குடியரசுத் தலைவராக இருந்து மறைந்தார். ஸோ நீங்கள் வந்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம், நீங்கள் வந்து வெள்ளம் உயர வந்து எப்படி தாமரை மலர் மேலே வருமோ அது மாதிரி தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்வாக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உயரமாக போகும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எண்ணியாங்க இதுவர் எண்ணிய தென்னியராக பெறீர். நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து 100 விழுக்காடு, நான் வந்து என்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் அப்துல் கலாம் ஐயா மாதிரி விஞ்ஞானி ஆகணும், நீங்கள் எது வேணால் ஆகலாம். என்ன நினைக்கணும்? நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் திண்ணமாக இருக்கணும். 100 விழுக்காடு 200 விழுக்காடு உங்களுடைய நோக்கம் அதை நோக்கியே இருந்தால் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும். எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின். நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நீங்கள் வந்து நமக்கு யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா நம்ம அதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. நமக்கு யாராவது கெடுதல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை அன்னைக்கே மறந்துடணும். ஸோ இதெல்லாம் திருவள்ளுவர் தவிர உலகத்தில் 1.25 அடியில் இந்த மாதிரி யாருமே சொல்லியிருக்க முடியாது. என்னன்றி ஒன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி ஒன்ற மகருக்கு. நமக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா நம்ம அதையுமே என்றைக்குமே மறக்கக்கூடாது. அப்படி நம்ம மறந்துட்டோம்னா நம்மளுக்கு உய்வே இல்லை, நமக்கு மறுபடியும் வாழ்வே இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நீங்கள் வந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும், நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கோபம் வராமல் உங்களை காத்துக்கணும். உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. முதல் மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய முதல் குணம் வந்து கோபப்படக்கூடாது. யார் என்ன சொன்னாலும்
கோவப்படக்கூடாது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே உங்களையே கொண்டு போடுங்கிறாரு. நீங்க பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சிந்திக்கிறாரு. கோபம் வந்தா என்ன ஆகும்? நமக்கு உடம்புல அட்ரினலின் நாரட்ரினலின் 2 ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் என்ன பண்ணோம்னா நம்ம இருதயத்து மேலே ஆக்ட் பண்ணும். அது இருதயத்து மேலே போய் அதை அதனுடைய செயல்பாட்டை ரொம்ப அதிகப்படுத்தும். 72 தடவை துடிக்கிற இருதயத்தை 140 தடவை துடிக்க வைக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கோவப்படுறப்ப எப்படி நம்ம மனசு படபடன்னு ஆகுதுன்னு. ஸோ இருதய துடிப்பு அதிகமாகும். அதே மாதிரி கெஸ்ன்னு மூச்சு வாங்குறோமா, ரொம்ப கோவப்பட்டு பேசினோம்னா நமக்கு கெஸ்ன்னு மூச்சு வாங்கும். நாய் இழைக்கிற மாதிரி இழைச்சிக்கு நம்மளுக்கு. ஸோ சுவாசத்தையும் 16 தடவை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூச்சு விட்டுட்டு இருப்போம். அது 32 தடவை ஆகும். இது மாதிரி நம்ம மன அலைச்சூழல் 14 இருப்போம் நம்ம, அது 28 ஆகும். நம்ம குடல் இயக்கம் அது ஒரு மாதிரி, அதுவும் ஃபாஸ்ட்டாக, அதுவும் அதிகமாகும். ஸோ எல்லாத்தையும் தூண்டி விடக்கூடியது அட்ரினலின் நாரட்ரினல் ஹார்மோன். ஸோ நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அந்த அட்ரினலின் நாரட்ரினல் ஹார்மோன் சுரந்து உங்களுடைய இருதய துடிப்பை அதிகப்படுத்தும். ரொம்ப இதயம் ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டே இருந்ததுன்னா அது பிபி வரும், ஹார்ட் ஃபெயிலியர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், செத்து போயிருக்கீங்க. ஸோ இதைத்தான் அன்னைக்கு சொல்கிறார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை நீங்கள் யோசிக்கணுங்கிறக்காக சொல்கிறேன். திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானம் எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு. அட்ரினலின் நாரட்ரினல் ஹார்மோனெல்லாம் அவர் படித்ததே இல்லை. அவர் எங்கேருந்து கிடைச்சது அந்த ஞானம்? எங்கேயோ பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்குது. அவர் தெய்வம். திருவள்ளுவர் சாதாரணமான ஆள் இல்லை, அவர் தெய்வம். அப்படி இருந்தால் தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஸோ இந்த மாதிரி ஒரு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த மாதிரி நீங்கள் நல்ல கூட்டத்துக்கு போய் தமிழில் இருக்கிற மாதிரி நல்ல செய்தி நீங்கள் நல்ல மனுஷனாக இருக்கணும். எல்லாருமே சொன்னாங்க, நம்ம டாக்டர் ஆகி என்ஜினியர் ஆகி பெரிய அணு விஞ்ஞானம் ஆகி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ எப்படி இருக்கணும்? நம்ம மனுஷனாக இருக்கிறத விட மனிதாபிமானத்தோடு இருக்கணும். மற்றவங்க மேலே இறக்கப்படணும். அற்றார் அழிவை செய்தீர்கள் அகுதொருவன் பெற்றான் பொருளை புலி. ஸோ நீங்கள் நம்ம யாருக்காவது வறியவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும். ஸோ ஈகைங்கிற ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு. அன்புடைமைன்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரின் ஓம்பப்படும். ஸோ ஒழுக்கம் டிசிப்ளின் மட்டும் இருந்துச்சுன்னா அது உயிரை விட சிறந்தது. அது இருந்ததுன்னா நீ வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவேன். இந்த மாதிரி ஒரு 10-15 கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீங்கள் 1330 குறளையும் படிக்க வேண்டாம். கற்க கசடர், நீங்கள் ஒரு குறள் படிக்கிறீங்களா அதன்படி நில்லுங்க. அன்புடைமையில் ஒரு குறள் படிங்க, பண்புடைமையில் ஒரு குறள் படிங்க, ஒழுக்கமுடைமையில் ஒரு குறள் படிங்க, கல்வி அதில் ஒரு குறள் படிங்க, கேள்வியில் ஒரு குறள் படிங்க, மொத்தம் 10 திருக்குறள் படிங்க. நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ மேலே போயிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் திருவள்ளுவர் முன்னாடி வச்சு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு. நீங்கள் இதெல்லாம் நிறைய உங்களுக்கு புத்தக வாசிப்பு வேண்டும். இப்போ நம்ம திருவள்ளுவர் பற்றி பேசுகிறோம், புத்தனை பற்றி பேசுகிறோம், சாக்ரட்டிஸ் பற்றி பேசுகிறோம், இன்னும் நிறைய அறிஞர்களை பற்றி எல்லாம் பேசுகிறோம். எப்படி நம்மளுக்கு இந்த மெட்டீரியல்லாம் கிடைக்குது? நம்ம பேசுகிறதுக்கு எல்லாம் இந்த புத்தகங்களின் வழியாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் புத்தக வாசிப்பு உங்களை வேறு உலகத்திற்கு கொண்டு செல்லும். நீங்கள் என்ன வாசிக்கிறீங்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். நீங்கள் நல்ல புத்தகங்களை ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு பிறகு நீங்கள் லீவ்ல எல்லாம் நிறைய டிவி, முதல்ல டிவியிலேருந்தும் செல்ஃபோன்லேருந்து வெளியில் வரணும். ஸோ அதை நீங்கள் தினம் ஒரு அரை மணி நேரம் மற்ற புஸ்தகங்களை, நல்ல தலைவர்களுடைய, தேசத்தலைவனுடைய அந்த மாதிரி புஸ்தகம், வரலாறு, விஞ்ஞானத்தினுடைய மேன்மை, அதை பற்றிய நல்ல புஸ்தகங்கள், இந்த மாதிரி இலக்கியங்கள், நல்ல இலக்கியங்கள், இந்த மாதிரி புஸ்தகங்கள் எடுத்து நீங்கள் திருக்குறள், கம்பராமாயணம் எதையாவது எடுத்து ஒரு பாட்டு நீங்கள் எதையாவது படித்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு, அது வாழ்க்கை கல்விக்கு ரொம்ப மிகவும் உதவியாக இருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும், இது மாணவர்களுக்கு சொன்னது, ஒரே ஒரு பாட்டு மட்டும் கம்பன்லேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன். ராவணன், இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமனுக்கு ஈக்குவலாக ஒரு ஆப்போசிட் கேரக்டர், வில்லன் கேரக்டர் ராவணன். சும்மா சாதாரணமாக ராமனே பெரிய ஆளுங்க. ஏன்னா ராமன் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, திருவள்ளுவர் சொன்ன அத்தனை உடைமைகளையும் ராமன் மேலே ஏற்றி சொல்கிறாரு கம்பன்.
அன்புடைமை, அருளுடைமை, பண்புடைமை, எல்லா கல்வி கேள்வி எல்லாத்திலையும் சிறந்த ஊக்கமுடைமை, எல்லாத்திலையும் சிறந்தவன் ராமன். ஸோ இத்தனை நல்ல குணங்களையும் இருப்பவனாக ஒரு நல்ல ஹீரோவாக கம்பன் வந்து அந்த கம்பராமாயணத்தில் வந்து ராமனை படைச்சிருக்காரு. அதே மாதிரி இப்போ ராமனுக்கு ஈக்குவலாக ஒரு வில்லன் எம்ஜிஆர்னா அதுக்கு ஈக்குவலாக நம்பியார் வரணும்ல. நம்பியார் இருந்தால் தானே அது எடுபடும். ஸோ நல்ல ஆப்போசிட் கேரக்டர், வில்லன் கேரக்டர் வந்து நல்லா இருக்கணும்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா ராவணனை வந்து அவர் சாதாரணமாக படைக்கல கம்பன். நீங்கள் ராவணனுக்குள்ளே போய் படிச்சிங்கன்னா தான் தெரியும் எப்பேற்பட்ட வீரன் அவன் வந்து எவ்வளோ வரம் வாங்கியிருக்கிறான் சிவன்கிட்ட இருந்து. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாலே கோடியாராலும் வெலப்படா என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடந்த புயவலியும் தின்று மார்பில் உக்கோடி உயிர் வருகி புறம்போயிற்றாக வந்தன் புனித வாழே. ராமனுடைய அம்புப்பட்டு நிலத்தில் வீழ்ந்து கிடக்கிறார் ராவணன். அப்போ வந்து கம்பன் வந்து நீங்கள் கம்பனுடைய மிகச்சிறந்த பாடல்கள் எல்லாம் வந்து யுத்த காண்டத்தில் தான் இருக்கு. நீங்கள் ராவணனை வந்து இப்படி முக்கோடி வாழ்நாள் சாதாரணமான ஆள் இல்லை. பிரம்மன்கிட்டையும் சிவன்கிட்டையும் வந்து அவன் சிவபக்தன். ஏராளமான வரங்களை அவன் வந்து தவம் இருந்து பெற்றிருக்கிறான். மிகச்சிறந்த சிவபக்தன். இன்னைக்கு சிவராத்திரி, சிவபக்தன் ராவணன் சாதாரணமான ஆள் இல்லை. ஆயக்கலைகள் 64 கற்றவன். ஸோ நம் மக்களுக்கு வந்து அந்த நாட்டு மக்களுக்கு வந்து நல்லாட்சியை கொடுத்தவன், செங்கோல் ஆட்சியை கொடுத்தவன் ராவணன். சாதாரணமான ஆள் இல்லை. இந்த 3 உலகத்திலையும் வந்து யாராலும் வெல்ல முடியாது உன்னை அப்படிங்கிற வரத்தை எல்லாம் வந்து சிவன்கிட்ட இருந்தும் பிரம்மா கிட்ட இருந்தும் வாங்கி வச்சிருக்கிறாரு ராவணன். அப்பேற்பட்ட ஆள் தான் வந்து அந்த யுத்த காலத்தில் வந்து ராமனுடைய ராமபானம் பட்டு வீழ்ந்து கிடக்கிறார். முக்கோடி வாழ்நாளும், முக்கோடி வாழ்நாளை பெற்றவன். யாராலும் இந்த எந்த திக்கிலிருந்தும் யாரும் உன்னை வெல்ல முடியாதுங்கிற வரத்தை பெற்றவன். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாளே கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடந்த புயவலியும் தின்று மார்பில் உக்கோடி உயிர் வருகி புறம்போயிற்றாக வந்தன் புனித வாழி. வெள்ளெரு கஞ்சடை முடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடனின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. வாழின்னு அம்பு. ஸோ மனச்சிறையில் சீதையினுடைய காதல் இருக்குமா அப்படின்னு பூந்து தொழா வச்சா ராமபானம். அப்படி பாடுறாரு கம்பன். அப்படிப்பட்ட ராவணன் இது வந்து மண்டோதரி பாடுற பாட்டு. நான் முதல்ல இந்த 2 பாட்டு வந்து மண்டோதரி வந்து ராவணன் அந்த யுத்த காலத்தில் மாண்டு கிடக்கிறப்ப பாடுறது. இன்னொரு பாட்டு வந்து நான் நேற்று தான் படித்தேன். அது வந்து ராவணனுடைய இளவல் விபீஷணன். அவன் வந்து ராமர் பக்கத்தில் வந்துடுறாரு, ஆப்போசிட் சைடுக்கு வந்துடுறாரு. அவர் வந்து தன்னுடைய அண்ணன் வந்து அப்படி ராமபாணத்தில் கீழே விழுந்து கிடக்கிறாரு. அப்போ போய் அவர் பாடுறாரு விபீஷணன். வீடணன் தான் வந்து வடமொழி எங்கேயுமே கம்பன் வந்து பயன்படுத்தலை. விபீஷணன் இல்லை கம்பன் சொல்வது வீடணன். அதே மாதிரி லக்ஷ்மணன் இல்லை கம்பன் சொல்லுவது இலக்குவன். ஸோ எங்கேயுமே வந்து எல்லாத்தையும் தமிழ் படுத்தியிருக்காரு. வடமொழி ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் தமிழ் படுத்தியிருக்கிறார். அது மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சொற்களை வடமொழியிலிருந்து பெயர்த்து கொடுத்தவன் கம்பன் தமிழுக்கு. ராவணன் அப்படி மண்ணு மேலே விழுந்து கிடக்கிறாரு. அப்போ வந்து அந்த விபீஷணன் வந்து ஆப்போசிட் கேம்பிலிருந்து, ராமனுடைய கேம்பிலிருந்து தன்னுடைய அண்ணனை போய் பார்த்து அவரு அழுகிறார். போர் மகளை, கலைமகளை, புகழ் மகளை தழுவிய கை பொறாமை கூற. போர் மகளை ராவணன் பார்க்காத யுத்தமே இல்லை. ஏன்னா ராவணன் வந்து இந்திராதி தேவர்களை எல்லாம் வென்று இந்திரனை கொண்டு வந்து ஜெயிலில், அவன் ஜெயிலில், இலங்கையில் ஜெயில் வச்சுருக்கேன். எல்லா நவகிரகங்களையெல்லாம் வந்து எல்லாம் அடிமைப்படுத்தி அவனுக்கு படியாக்கி அவங்களெல்லாம் குப்பரப்பட சொல்லி அது மேலே ஏறி போய் ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்றாரு. அந்த மாதிரி எல்லா நவகிரகங்களையெல்லாம் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் தனக்கு அடிமைப்படுத்தி வைத்திருப்பவன் ராவணன்.
இந்திரனை கொண்டு வந்து ஜெயிலில் போட்டிருக்காரு. அது இந்திரனை ஜெயிச்சது வந்து இந்திரஜித்தன், தன்னுடைய மகன் மேகநாதன், அவர் தான் ஜெயிக்கிறாரு. ஆனால் கொண்டு வந்து ஜெயிலில் போட்டிருக்காரு ராவணன். ஸோ அப்படியெல்லாம் யார் யார் வந்து தழுவிய கை அப்படின்னு விபீஷணன் சொல்றாரு. போர் மகளை, ஏன்னா ராவணன் பார்க்காத போரே இல்லை, அதனால போர் மகளை, கலைமகளை, ஏன்னா ஆய கலைகள் 64 கலைகளையும் கற்றவன் ராவணன், அதனால கலைமகளை, புகழ் மகளை. ஸோ ராவணனை எவ்வளோ பெரிய அந்த இலங்கை ராஜ்யத்தில் செங்கோன்மை ஆட்சி எவ்வளோ வருஷமாக செஞ்சிருக்கிறார், எப்படியெல்லாம் வந்து எவ்வளோ வீரத்தோடு இருந்திருக்கார், யாருமே அவரை ஜெயிக்க முடியாது. ஏன்னா வந்து பரம்பொருளே, ஸோ பார்க்கடலில் பள்ளி விட்டுருக்கிற பெருமாளே வந்து தான் வந்து ராவண வதம், இங்கே இருக்கிறவங்க யாரும் வெல்ல முடியல, மண்ணுலகத்துலேயும் மண்ணுலகத்துலேயும் மற்றவங்களாம் வெல்ல முடியல. அது எப்படி ராவண வதத்தில் வந்து பெருமாள் மட்டும் வரல, சிவன் தான் அனுமாராக வரார். ஸோ ஆஞ்சநேயன் வந்து சிவனுடைய வடிவமாக வராரு. பிரம்மா தான் வந்து அந்த பாலியினுடைய சுக்ரீவனுடைய இது அமைச்சரவையில் அவர் தான் வந்து சாம்பவான், பெரிய வயதான ஒரு கரடியாக வர்றார் பிரம்மா. ஸோ 3 பேர் மும்மூர்த்திகளும் வந்து தான் வந்து சாம்பவான் தான் வந்து ஆனுமனுக்கு வந்து எல்லாரும் பிரம்மாஸ்திரம் போட்டு எல்லாம் மயங்கி கிடந்தப்ப அவர் தான் வந்து ஆஞ்சநேயன் கூப்பிட்டு நீ போய் மந்திர மலை எடுத்துகிட்டு வா, போய் சஞ்சீவி மலை எடுத்துகிட்டு வா, அப்போ தான் எல்லோரும் பிழைப்பாங்கன்னு சொன்னது வந்து சாம்பவான், வயது முதிர்ந்த கரடி. அவர் வந்து பிரம்மாவனுடைய அம்சமாக வந்தவர். ஸோ மும்மூர்த்திகளும் வந்து தான் வந்து ராவணனை அழிக்க முடியும், ராவணவதம் செய்ய முடிஞ்சது. புகழ் மகளை தழுவிய கை, பொறாமை கூற, இந்த மாதிரி அவங்களையெல்லாம் தழுவின கை, கலைமகளை, புகழ் மகளை, போர் மகளை தழுவிய கை, அந்த கைகள்லாம் பொறாமையாக பார்த்துட்டு இருக்கிறப்ப சீர்மகளை, திருமகளை, தேவர்க்கும் தெரிவறியா தெய்வ கற்பில் பேர்மகளை தழுவுவான். அதாவது சீதைக்கு இந்த அடைமொழியெல்லாம் போடுறாரு கம்பர். சீர்மகளை, சிறப்புமிக்க மகளாகிய சீதையை, சீர்மகளை, திருமகளை, அவங்க தான் மகாலட்சுமி தான் வந்து சீதையாக வர்றாங்க. திருமகளை, தேவர்க்கும் தெரிவறிய தெய்வ கற்பின். ஸோ அவங்களுடைய கற்பு நெறி நம்ம 10 மாதம் சுந்தரகாண்டத்தில் வந்து அசோகவனத்தில் வந்து எப்படி கற்பு நெறியோடு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தெய்வ கற்பின் பேர்மகளை, இவ்வளவு பெரிய பேர் பெற்ற அந்த சீதையை தழுவுவான். நீ தழுவ வேண்டி உயிர் கொடுத்து பழிகொண்ட பித்தா, உன்னுடைய உயிரையே அவங்கள போய் தழுவதற்காக உன்னுடைய உயிர் கொடுத்து பழிகொண்ட பித்தா, பித்தநாட்டு ஆயிட்டிய, பைத்தியக்காரநாட்டு ஆயிட்டிய, இவ்வளோ பெரிய வீரன் இல்லையா நீ, அவங்க மேலே இப்படி பித்தா ஆயிட்டியே பித்தா, பின்னை பார்மகளை தழுவினையோ. ஸோ இதெல்லாம் கம்பனை தவிர வேறு யாரும் போட முடியாது. இப்போ கடைசியாக வந்து நீ நிலத்தில் விழுந்து கிடக்கிறிய பார்மகளை தழுவினையோ, திசையானை பனையிருத்த பனைத்த மார்பால். திசை யானைகளையெல்லாம் வந்து ராவணன் வந்து, அது ஒரு பெரிய பாட்டு இருக்கு. வாரணம் பொருத மார்பும் வரை இணை எடுத்ததோளும் நாரத முனிவர்க்கேற்பனயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடலங்கை புக்கான். முதல் நாள் போரில் வந்து ராவணன் தோத்து போகிறப்ப இந்த பாட்டு சொல்கிறாரு கம்பன். ஸோ அது வந்து திசை 8 யானை திசை யானைகள் இருக்குமா, அதுக்கு நீண்ட தந்தங்கள் இருக்குமா, அதில் போர் இல்லாத போது என்ன தனவெடுத்திருக்குமா ராவணனுடைய தோள்கள், போய் அந்த நெஞ்சில் அந்த திசை யானைகளுடைய அந்த கொம்பில் தந்தங்களில் போய் முட்டி அதை அறுத்து அதை தங்கத்தில் பூன் போட்டு வச்சுருப்பாராம். நம்ம காதுக்கு தோடு போடுறோமில்ல, அது மாதிரி தங்கத்தில் நெஞ்சுக்கெல்லாம் பூன் போட்டு வச்சுருப்பாராம். பார்மகளை தழுவினையோ திசையானை பனையிருத்த பனைத்த மார்பால். பனைத்த மார்புனா பெரிய பரந்த மார்பில் கடைசியில் வந்து பார்மகளை தழுவினையோ அப்படிங்கிறார் கம்பர். போர்மகளை, கலைமகளை, புகழ்மகளை தழுவியகை பொறாமை கூற, சீர்மகளை, திருமகளை, தேவர்க்கும் தெரிவறிய தெய்வ கற்பின் பேர்மகளை தழுவுவான் உயிர் கொடுத்து பழிகொண்ட பித்தா, பின்னை பார்மகளை தழுவினையோ திசையானை பனையிருத்த பனைத்த மார்பால். நன்றி, வணக்கம்.